எனவே தமிழகத்துடைய சட்டமன்றத்தில் அனைத்து கட்சியும் ஒருமனதாக தீர்மானம் செய்து தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற அந்த மசோதாவை இன்று ஆளுநர் ஒப்புமைக்கு பிறகு ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே தீவிரமான இந்த நீட்டை எப்படியாவது நடத்த வேண்டும் என்ற அந்த தீவிரமான முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும். ஜனாதிபதி இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த நீட்டிலிருந்து தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையோடு இன்று பல்வேறு தமிழகம் முழுவதுமாக சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் சார்பினிலே தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் பெரம்பலூர் மாவட்டத்திலே இன்று இந்த இடத்திலே நாம் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த நீட் தேர்வினாலே மாநில அரசினுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது. கல்வி என்பது அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய பொதுப்பட்டியலில் வரக்கூடியது. கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லக்கூடிய பொதுப்பட்டியலில் இருப்பதை எப்படி மத்திய அரசு தானாக முன்வந்து இந்த நீட் தேர்வை நடத்துவார்கள்? இன்னும் சொல்ல போனால் இந்த நீட் தேர்வு என்பது மத்திய பாடத்திட்டத்தின் கீழே அது நடைபெற இருக்கும். ஆனால் இங்கே 98% மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மாநில பாடத்திட்டத்தின் கீழே தான் அவர்கள் தேர்வு எழுதுகின்றார்கள். ஆகவேதான் ஒரு மத்திய பாடத்திட்டம் கீழே இருக்கக்கூடிய அந்த தேர்வை மாநில பாடத்திட்டம் கீழே படித்த மாணவர்கள் எப்படி எழுதுவார்கள்? ஆகவே இது தமிழக மாணவர்களுக்கு பாதகமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 2 விடயம். ஒன்று, தமிழ் சமூக மாணவர்களை இது புறக்கணிக்கிறது. மருத்துவத்துறையிலே புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயல். 2வது, மாநில அரசினுடைய அதிகாரத்தை புடுங்கக்கூடிய அந்த மாநில அரசினுடைய அந்த இன்னும் சொல்லப்போனால் கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டி வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த நீட் என்பதை நாங்கள் ஆணித்தனமாக இதை பதிவு செய்ய விரும்புகின்றோம். ஆகவே நீட்டை நாங்கள் நிச்சயமாக எதிர்ப்போம். இது மத்திய அரசு அதற்கான ஒப்புதலுக்காக